எப்படி? வணக்க நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முஷி மீன். முஷி மீன் தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியலையே, இங்கே வந்து முஷி மீன்பாங்க. ஆனால் இது ஆஃப்ரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ண மீன்கள்லாம் ஆஃப்ரிக்கன் முஷிம்பாங்க. இங்கே மீன் வளர்க்குற கடைகள்லாம் விற்கிறது கிடைக்கும். இந்த மீனை வந்து சாதாரணமாக ஆற்றுல தோட்டத்தில் எங்கிட்ட போட்டோம்னா அங்கே இருக்கிற நம்ம நாடன் மீனெல்லாம் தின்றுறது. அவ்வளோ டேஞ்சரான மீன். பல்லு வந்து இருக்குன்னு இங்கே வந்த பிறகு தான் எனக்கே தெரியும். பார்த்தோம்னா அந்த பல்லு வந்து சிறுசாக ஆரம் மாதிரி சின்ன சின்ன பல்லாக இருக்குது. அந்த கூட்டத்தில் கிடக்கிற ஒரு மீனையும் கடிச்சிருக்காது. இப்போ 3 மீன் தான் கிடக்கு. இது போன வருஷம் நாங்கள் வந்துட்டு நிறைய மீன் வாங்கி போட்டோம். ஆனால் இடையில ஒன்று செத்துருச்சு ஒரு வருஷத்தில். இப்போ இந்த 3 மீன் தான் இப்போ மிஞ்சி இருக்குது. நிறையா மீன் போட்டால் தண்ணி சீக்கிரமாக காலியாக என்னது வீச ஆரம்பிச்சிருன்ட்டு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக மீனுக்கு இற போட்டார். அதனால் ரொம்ப சிறுசாக தான் இது இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு இங்கே கேரளாவில் ஆற்றுல நடக்கிற மீன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது வந்து ஆஃப்ரிக்க முஷி தான். ஆஃப்ரிக்க முஷினா கொஞ்சம் வெள்ளையாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. இறை வந்து கம்மியாக போடணும்னு நினைக்கிறேன். இங்கே ஆற்றுல கிடக்கிற மீனெல்லாம் நல்ல நாட்டு மீன்பாங்க. இது வந்து ஆஃப்ரிக்க முஷி. அது மட்டும் கிடையாது, இந்த முஷியை வந்துட்டு நம்ம சாதாரணமாக குளத்துலலாம் போட்டோம்னா அங்கே கிடக்கிற மீனெல்லாம் தின்றும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனாலவே கேரளாவில் வந்துட்டு ஒரு இது சட்டம் போட்டிருந்தாங்க. ஆஃப்ரிக்க முஷி வளர்க்குறவங்க வந்துட்டு வெளியில் விட்டுறக்கூடாது. விட்ட மாதிரி அப்படியே உங்கள் மீன் வந்து தாங்கன்னு தவ்வி வந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இது வரைக்கும் யாரும் விடலை. இது இப்போ இப்படி எப்படி கெட்டி போட்டுருக்காருன்னா, இந்த பட்டிகை கம்பெல்லாம் சேர்த்து வச்சு ஆணி வச்சு அடித்து பெரிய தொட்டி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே பிளாஸ்டிக்கை விரித்து வச்சு தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே போட்டுருக்காப்புல. இது செய்யும்போது நான் இங்கே தான் இருந்தேன். நான் நினச்சேன் இதெல்லாம் ஒடிஞ்சு போயிடும் நினச்சேன். ஆனால் ஒரு வருஷமாக இது ஒடியாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பரவாயில்ல. சைடெலாம் கம்பு தான். இந்த மீன் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆற்றுலலாம் பார்க்கறதுக்கு முடியாது. தமிழில் வந்து இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். கையല്ലാതെ വയറിൻ്റെ അടിവശത്തായിട്ട് ഒരു ചിറകുണ്ട്, വ്യത്യാസമുണ്ട്. ஹலோ நண்பர்களே, இது வந்து பெரிய ஒரு வாட்டர் டேங்கு. அது வந்து பாதியாக என்ன செஞ்சது, வெட்டி எடுத்தது. இது நம்ம ஃப்ரெண்டு அப்பா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் வந்து இதில் தான் மீன் வளர்த்திக்கிட்டு இருந்தோம் அவங்க வீட்டில். ஆனால் இப்போ வந்து அவர் எனக்கு கொடுத்துட்டார், நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கழுவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கழுவி முடிச்சுட்டு எல்லாம் செட் பண்ணி தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆஃப்ரிக்கன் முஷின்னு சொல்ல மீன் இருக்குல்ல, அதை வந்து உள்ளே போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதை கழுவி சுத்தம் பண்ணுவோம்.